கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாடல்களை பாடி கர்த்தரை மையப்படுத்தின சகோதரி கிறிஸ்டி பர்லின் ஆகியோரை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு தேவன் தந்திருக்கிற கிருபைக்காக அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் படிக்கிற தொடர் பாடங்கள் பரிசுத்த பரம அபிஷேகம், ஹோலி அண்ட் ஹெவன்லி அனாயிண்டிங் என்ற தலைப்பில் நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். இதில் தேவன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய நல்ல பாடங்களுக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இன்றைக்கு நாம் இந்த தொடர் பாடத்தில் 13ஆம் பாகத்தை பார்ட் 13 படிக்க போகிறோம். என்ன தலைப்பு என்றால் அக்கினியின் ஞான ஸ்நானம், த பேப்டிசம் ஆஃப் ஃபயர் என்ற தலைப்பில் நாம் படிக்க போகிறோம். அக்கினியின் ஞான ஸ்நானம். தியானத்திற்குரிய வேத பகுதி மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், லூக்கா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரெண்டுமே ஒரே வசனம் தான். லூக்கா 3:16 நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 இடங்களிலே சொல்லியிருக்கிற ஒரே வசனம். அதுதான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நாம் ஜெபத்தோடு கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேத்யூ சாப்டர் 3 verse 11. மத்தேயு 3:11 வசனம் சொல்லுது, மனந்திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்தாவினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானன் சொன்ன ஒரு பகுதியை நாம் இங்கே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னேன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார், இயேசு கிறிஸ்து கொடுப்பார் என்பதை யோவான் ஸ்நானன் முன்னுரைக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஞான ஸ்நானம் என்பது பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே இல்லாத வார்த்தை. பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே அந்த வார்த்தை இல்லை. புதிய ஏற்பாட்டிலோ மத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. மேத்யூ 3 to 1 Peter 3 இந்த ஞானஸ்நான வார்த்தை இருக்கிறது. ஆனால் நம்ம படித்தோம் இந்த வசனம், ஒரே வசனத்தில் 3 விதமான ஞானஸ்நானம் பற்றி யோவான் ஸ்நானன் கூறியிருக்கிறார். சரிங்களா? அதான் நம்ம 2 வசனங்கள் சொன்னேன். மத்தேயு 3:11, லூக்கா 3:16. நீங்கள் பாருங்கள், இந்த வசனத்தில் பாருங்கள் என்ன 3 விதமான ஞானஸ்நானம் அங்கே இருக்கிறது. உங்களால் கவனிக்க முடியுதா? என்ன சொல்லியிருக்கிறார் யோவான் ஸ்நானன் சொல்லும் பொழுது? 3 ஞானஸ்நானம் என்னென்ன இந்த வசனத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? மத்தேயு 3:11 பாருங்கள், லூக்கா 3:16, 2ல் ஏதாவது ஒரு வசனத்தை பார்க்கலாம். பாருங்களேன், என்ன 3 விதமான ஞானஸ்நானம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ஜலத்தினால் ஞானஸ்நானம், சரிங்களா, வாட்டர் பேப்டிசம். சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஸ்பிரிட் பேப்டிசம், பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் படிக்கணும்ல. சரி, 3வது என்ன சொல்லியிருக்கு? அக்கினியினால் ஞானஸ்நானம் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஃபயர் பேப்டிசம், வாட்டர் பேப்டிசம், ஸ்பிரிட் பேப்டிசம், 3வது என்ன? ஃபயர் பேப்டிசம். 3 விதமான ஞானஸ்நானம் பற்றி ஒரே வசனத்தில் யோவான் ஸ்நானன் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். இந்த 3ல் இந்த முதல் வகை இருக்கிறதே, ஜலத்தினால் ஞானஸ்நானம், வாட்டர் பேப்டிசம், இட் இஸ் லிட்ரல். அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்கி நம்ம என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். லிட்ரல், எழுத்தின்படியானது அல்லது நேரடி பொருளுடையது அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது 3வது வகை இருக்கிறதே, ஆவியினால் பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம், அக்கினினால் ஞானஸ்நானம். இந்த 2மே அடையாள அர்த்தமுடைய, சிம்பாலிக். சரிங்களா? முதல் ஞானஸ்நானம் லிட்ரல், அடுத்த 2 ஞானஸ்நானமும் சிம்பாலிக், அடையாள அர்த்தமுடையது அல்லது ஆவிக்குரியது, சிம்பாலிக் ஆர் ஸ்பிரிச்சுவல். இதில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அக்கினி ஞானஸ்நானத்தின் மீது நாம் சிறப்பு கவனம் செலுத்த போகிறோம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய சபைகளில், இன்றைக்கி நிறைய பெண்டிகாஸ்ட் சர்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயர்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தானே பார்த்துருக்கீங்களா? அக்கினி 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 முகாம் அப்படி நடத்துகிறவங்களாம் இருக்கிறாங்க. இதுக்கு நிறைய ஸ்பெஷலிஸ்ட் தான் இருக்கிறாங்க, ஃபயர்னு சொல்கிறது, அக்கினி ஞானஸ்நானம். ஆனால் பைபிளில் இருக்கிற அர்த்தம் என்ன என்பதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். சரிங்களா? இந்த அக்கினி ஞானஸ்நானத்தை நாம் படிக்க
கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி நம்ம ஜெபம் பண்ணுமா? எல்லார் கண்கள் மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த நாளிலே இயேசுவானவர் அக்கினியின் ஞான ஸ்நானத்தை கொடுப்பார் என்று யோவான் ஸ்நானன் சொன்னதை நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. இது என்ன என்று விளங்கிக் கொள்ள உம்முடைய நல்ல ஆவியானவர்களுக்கு உதவி செய்ய நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். வேத வசனத்தின் தெளிவான பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்யும். ஆண்டவர், நீர் பிறகு நாங்கள் சிறுகவும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அக்கினி என்பது வேதாகமத்தில் இருக்கிற முக்கியமான அடையாளங்களிலே ஒரு அடையாளம். சரிங்களா? ஆழமான ஆவிக்குரிய அடையாளம் இந்த அக்கினி என்பது. அந்த அக்கினி என்பதற்கான ஆழமான ஆவிக்குரிய அடையாளத்தினுடைய அர்த்தங்களை நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் தேவத்துவத்தின் மூன்றாம் நபர் பரிசுத்த ஆவியானவர். அவரை சுட்டிக்காட்டுவதற்கு சில சிறப்பான அடையாளங்கள் இருக்கின்றன. அப்படிதான் நமக்கு தெரியும். புறா, தண்ணீர், பனி, மழை, அப்படி நிறைய இருக்குது. எண்ணெய். அந்த வரிசையில் இந்த அக்கினி என்பது மிக விசேஷமான ஒரு அடையாளம். பழைய ஏற்பாட்டில் எரியும் முட்செடி, மோசே பார்த்தார்ல, எரியும் முட்செடி துவங்கி புதிய ஏற்பாட்டில் அக்கினிமயமான நாவுகள், யாத்ரா 3ஆம் அதிகாரத்தில் தொடங்கி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு போனோம் அப்படின்னா அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள். இப்படி நாம் ஆராய்ந்து பார்த்தால் இடையில பார்த்தீங்கன்னா முதல்ல யாத்ரா 3ஆம் அதிகாரம், அப்புறம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், இடைப்பட்ட அதிகாரங்களில் ஷெக்கினா மகிமை, ஆசரிப்பு கூடாரத்தில் ஷெக்கினா மகிமை மகா பரிசுத்தலத்தில் இருக்கும்ல, அதை நம்ம யாத்ராம் 40ஆவது அதிகாரத்தில் பார்க்குறோம். யாத்ராம் 40. ஓகே, இது பழைய ஏற்பாட்டில் பார்க்குற முட்செடி நமக்கு தெரியும். யாத்ராம் 3:2. அக்கினிமயமான நாவுகள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இடைப்பட்ட அதிகாரங்களில் பார்த்தோம் என்றால் யாத்ரா 40ஆம் அதிகாரத்தில் ஷெக்கினா மகிமை, அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே இருக்கிற மகிமை ஷெக்கினா மகிமை, அதுவும் அக்கினி பிரசன்னம். அக்கினி ஸ்தம்பம் யாத்ரா 13:22 வாசிக்கிறேன். மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம். அக்கினி மதில் படிக்கிறோம்ல, சகரியா 2:5, நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன் வாசிக்கிறோம். பலிபீடத்து நெருப்பு தழல், ஏசாயாவை தேவதூதன் என்ன செஞ்சாராம்? அக்கினி தழலினால் கொண்டு வந்து அவருடைய நாவை தொட்டார். அக்கினி சாயல் அப்படின்னு படிக்கிறோம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அக்கினி சாயல், சொகுசாவை போன்ற ஒரு தோற்றத்தை நான் கண்டேன் அப்படின்னு எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் 7 அக்கினி தீபங்கள் அப்படின்னு படிக்கிறோம். பார்த்தீங்களா? இப்படி அக்கினி என்பது விதவிதமாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே தெய்வீக தொடர்புடைய வர்ணனைகள். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு இருக்குது. அப்படி தானே? அக்கினி குண்டம் அப்படின்றாங்க, அப்படி தானே? அக்கினி யாகம், இன்னொரு ஆப்போசிட்டு இருக்குது. பைபிளில் என்ன இருக்கோ அப்படியே சாத்தான் நிச்சயம் ஆப்போசிட்டும் வச்சுருப்போம். சரிங்களா? ஒரு மதம் இருக்கிறது, ஜொராஸ்ட்ரியனிசம் சொல்லுவாங்க, சௌராஷ்டிரான்னு சொல்லுவாங்க. சௌராஷ்டிரா மதுரையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜொராஸ்டர் என்பவர் ஏற்படுத்தின மதம் தான் ஜொராஸ்ட்ரியனிசம், சௌராஷ்டிரான்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய முக்கியமான தெய்வம் யார் தெரியுமா? நெருப்பை தான் வணங்குவாங்க. அக்கினியை தான் வணங்குவாங்க. பாருங்களேன், இந்த ஒரிஜினாலிட்டி எங்கே இருக்குன்னா பைபிளில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நிறைய டூப்ளிகேட் வந்துருச்சு. அப்படி டூப்ளிகேட்டு கிறிஸ்தவர்கள் மத்தியில் வந்துருச்சு. அக்கினி 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 அபிஷேகம் அப்படின்னு நினைச்சாங்க. மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அதை தான் நமக்கு புரிந்து கொள்ள, வேதாகமத்திலிருந்து கற்றுக்கொள்ள நம்ம முயற்சிக்கு போகிறோம். ஆகவே இந்த அக்கினி என்பது தெய்வீக தொடர்புடைய வர்ணனை என்பதை நாம் முதலாவது அடிமனதிலே ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். இந்த அக்கினி என்பது நமக்கு 5 அர்த்தங்களை கற்றுக் கொடுக்குறது. 5 மீனிங்ஸ், 5 அர்த்தங்கள். பைபிளில் அக்கினினா என்ன, அந்த 5 அர்த்தங்களை குயிக்காக பார்த்துட்டு 3 பாடங்களை நாம் படித்து முடிக்க போகிறோம். பிரசன்னம், முதல் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் ரெப்ரசன்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ பிரசன்னத்திற்கு அடையாளம். பாருங்களேன், நம்ம சொன்னேன் உங்களுக்கு, மோசேக்கு ஒரே பர்வதத்தில் தேவ பிரசன்னம் எரிய முட்செடியில் வெளிப்பட்டது. அப்படி தானே? தேவன் பேசினார்ல, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை
கலற்றி போன ஆண்டவர் அவங்க பேசினார். தேவ பிரசனம் இருந்தது. எலியாவுக்கு அக்கினியால் பதிலளித்து தேவ பிரசனத்தை கர்மேல் மலையின் மீது பரலோகம் வெளிப்படுத்தியது. அப்படி தானே? தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் எலியாவின் தேவன் அப்படின்றத ஆண்டவர் அக்கினியின் மூலமாக காண்பித்தார். 120 சீஷர்கள் கூடியிருந்த அந்த எருசலேமில் அக்கினிமயமான நாவுகள் போல் ஆவியானவரின் அந்த ஆவியானவருடைய பிரசன்னம் அங்கே வெளிப்பட்டது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து முன்னுரைத்தது போலவே அப்போஸ்தலர் 1:4 இருக்கு, நீங்கள் இன்னும் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறுவீர்கள்னு சொன்னார். அப்படிதானே? அதே போல சீஷர்கள் பெந்தேகோஸ்து நாளில் அக்கினி ஞானஸ்நானத்தை பெற்றார்கள் அப்படின்னு நாம் வேதாமத்தில் பார்க்கிறோம். பாருங்க, அன்றியும் அவர்களுடைய கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். எத்தனை நாளில்? அடுத்த ஒரு 10 நாட்களுக்குள்ள அவர்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை, அக்கினி ஞானஸ்நானத்தை பெற்றார்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னது அப்படியே நடந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஆகவே அக்கினி என்பது என்னது? பிரசன்னம், பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவ பிரசன்னம். ரெண்டாவது அர்த்தம் என்ன? அக்கினி என்று சொன்னால் ஃபயர் ரெப்ரசன்ஸ் பியூரிஃபிகேஷன், சுத்திகரிப்பு. தேவன் தம் ஜனத்தை சுத்திகரிப்பதின் அடையாளமே அக்கினி ஆகும். இந்த சுத்திகரிக்கும் செயல்முறையை தான் என்னன்னு சொல்லுவாங்க? புடமிடுதல்னு சொல்லுவாங்கள்ல. புடமிடுதல், அதான் இங்கிலீஷில் பியூரிஃபிகேஷன். புடமிடுதல், இந்த தங்கத்தை புடமிடுவாங்கல்ல, சரிங்களா? ஆகவே சுத்திகரிப்பை செய்வதற்கு அக்கினி அவசியம். இந்த நிறைய நகைக்கடைகளுக்கெல்லாம் நம்ம போயிருந்தோம் அப்படின்னா பார்த்துருப்போம், வாசலே உட்காந்துருப்பாங்க. இப்படி தானே? உள்ளே விடுறதுக்கு முன்னாடி வாசலே ஒருத்தர் உட்காந்துருப்பார், சரிதானே? சுத்திகரிப்பு. இதை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம்? டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் பார்ப்போமே. மல்கியா 3:2-3 வசனங்கள் பாருங்கள். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாயிருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இந்த நகைக்கடையில் ஒருத்தர் உட்காந்துருப்பார்ல, அந்த மாதிரி ஆண்டவர் உட்காந்துருப்பாராம். வசனம் அப்படி தானே சொல்லுது? அவர் உட்கார்ந்து வெள்ளியை போல பொன்னை போல அவர் புடமிடுவார், தம்முடைய பிள்ளைகளை சுத்திகரிப்பார். ரெண்டாவது அர்த்தம் சுத்திகரிப்பு. இதை விவரமாக நம்ம அடுத்து படிக்க போகிறோம். சரி, மூணாவது அர்த்தம் என்ன? அக்கினி என்றால் பைபிளில் ஆற்றலை குறிக்கும். ஃபயர் ரெப்ரசன்ஸ் பவர். முதல்ல என்னது? பிரசன்ஸ் ஆஃப் காட். ரெண்டாவது பியூரிஃபிகேஷன். மூணாவது பவர், PPP. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆற்றலின் அடையாளம் அக்கினி. நாம் வாழ்வது நவீன யுகம், அப்படி தானே? நவீன யுகத்தில் இருக்கிறோம். இந்த நவீன யுகத்தில் அக்கினி ஆற்றல் இல்லாமலா இந்த உலகம் செயல்படுகிறது? வாகனம், ஒரு 2 வீலர் எடுத்துக்கோங்க, அதில் கூட என்ன இருக்குது? அந்த ஃபயர் பவர் இருக்குது, ஃப்ரிக்ஷன். விமானம், ரயில், எரிவாயு, மின்சாரம், நீராவி இயந்திரம், சூரியன், எதை எடுத்துக்கிட்டாலுமே எல்லாமே அக்கினி ஆற்றலாலேயே செயல்படுகின்றன. வேறு விதமாக சொன்னால் இவை அனைத்துமே, இப்போ சொன்னேன்ல, எல்லாமே அக்கினி பொறியின் வெவ்வேறு வடிவங்கள் மூலமாகவே இயங்குகின்றன. சரிதானே? டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபயர், அவ்வளோதான். கேஸ் எடுத்துக்கிட்டாலும், ஏரோப்ளேன் எடுத்துக்கிட்டாலும், 2 வீலர் எடுத்துக்கிட்டாலும், கார் எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபயர். அக்கினி வெவ்வேறு வடிவங்களிலே செயல்படுகிறதுனால் நமக்கு இந்த பவர் கிடைக்குது. பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தின் அக்கினி ஆவார். தனிப்பட்ட ஆத்தும முன்னேற்றத்துக்கும் முழு கிறிஸ்தவத்தின் ஊழிய முயற்சிக்குமான தெய்வீக ஆற்றல் அவரே தான், ஆவியானவர் தான். தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் சரி, சபைக்கும் சரி, ஒரு ஊழியத்துக்கும் சரி, ஆவியானவர் தான் நமக்கு பரம அக்கினியாக இருக்கிறார் என்ற ஒரு பாடத்தை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த பவர்னு பார்த்தோம்ல, நீங்கள் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனம் படிச்சீங்கன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள்
பலன் அடைந்து when the Holy Spirit comes upon you ye shall receive power அப்படின்னு இருக்கு இங்கிலீஷில். பலன் இருக்கு தமிழில். அந்த இடத்துல இருக்கிற கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னா டுனாமிஸ். அதுலேருந்து வந்த வார்த்தை தான் டைனமோ, டைனமைட், டைனாமிக் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது டுனாமிஸ்ன்னு என்ன தெரியுமா? அதனுடைய ஒரு அர்த்தம் வெடிமருந்து. என்னதான் வெடிமருந்து இருக்கா உள்ளுக்குள்ளே? நமக்குள்ளே இருக்கா வெடிமருந்து? இருக்கா? பவர் இருக்கா? அப்போது அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அற்புத வல்லமை. அந்த பவர் என்பதற்கு மிராக்குலஸ் பவர் இருக்கு கிரேக்க மொழியில். இன்னொரு அர்த்தம் ஒர்க்கர் ஆஃப் மிராக்கிள்ஸ், அற்புதங்களை நடப்பிப்பவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது அவர் என்ன செய்வாராம்? அற்புதங்களை நடப்பிப்பார் அப்படின்னு மூல பாஷையில் அர்த்தம் இருக்கிறது. அன்பானவர்களே, அக்கினி தெய்வீக ஆற்றலின் அடையாளம். நாம் ஆற்றல் உள்ள கிறிஸ்தவர்களா? ஆர் வி பவர் பேக்ட் கிறிஸ்டியன்ஸ்? வல்லமை படைத்த கிறிஸ்தவர்களா என்பதை நம்ம சற்று யோசித்து பார்க்கணும். சரிங்களா? இப்போ மூணாவது அர்த்தம் என்ன? அக்கினி என்றால் ஆற்றல், வல்லமை. நாலாவது அர்த்தம் பாருங்களேன், வெளிச்சம். அக்கினி என்றால் லைட். ஃபயர் ரெப்ரசன்ட்ஸ் லைட். சொல்லுவாங்க ஹியூமன் சிவிலைசேஷன் இஸ் கால்ட் த சிவிலைசேஷன் ஆஃப் லைட். மனித நாகரீகத்தை என்ன சொல்றாங்களாம்? வெளிச்சத்தின் நாகரீகம். மனுஷன் ஆரம்பத்தில் என்ன பண்ணா? சிக்கி முக்கி கல் அப்படின்னு வாங்கல்ல, 2 கல்லை உரசனா ஃபயர் வந்துச்சு. இன்னைக்கு மின்சாரம் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். தாமஸ் ஆல்வா எடிசன். ஆகவே இந்த அக்கினி எதை குறிக்கிறது என்றால் வெளிச்சத்தை தரும், வெளிச்சத்தை குறிக்கும். கடலில் அலைவோருக்கு, அலைந்து திரிவோருக்கு, வழி தெரியாமல் அலைபவர்களுக்கு கலங்கரை விளக்கு வழிகாட்டும். சரிதானே? அதே போல அலைந்து திரியும் ஆத்மாவை அக்கினி தீபமாகிய ஆவியானவர் இயேசுவே ஒளி என்று இரட்சகரிடம் வழி நடத்துகிறார். ஆகவே ஒரு பாவியை இயேசுவிடம் வழி நடத்துகிற அந்த லைட் யாரு? அக்கினி யாரு? ஆவியானவர் தான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சூரிய ஒளியே இல்லாத உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள். எப்படி இருக்கும்? மின்சாரம் போன உடனே எப்படி தடவி திரிகிறோம், அப்படி தானே? ஒரு காலத்தில் தீப்பெட்டியை தடவணும், அப்புறம் மெழுகுவத்தியை தடவணும், இப்போ செல்ஃபோனை தடவுறோம். அங்கே தானே லைட் இருக்குது, அப்படி தானே? கரண்ட் போனாலும் செல்ஃபோனை தான் தேடுறோம். அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை. பாவ இருள், மரண இருள் கவிழ்ந்த மனித உள்ளங்களில் பரம அக்கினியாம் பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டால் தெய்வீக ஒளி வெள்ளமானது என்ன செய்யுமா? நித்திய வாழ்வையும் மற்றும் பரலோக ரகசியங்களை நமக்கு ஆத்மாவுக்கு அம்பலப்படுத்தி விடும். அந்த வெளிச்சம் வந்த உடனே இருள் எல்லாம் போயிடும், அப்படி தானே? அதே போல தாங்க ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பரம அக்கினியாக கிரியை செய்வார் என்று சொன்னால் அவர் நிறைய காரியங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவார். நித்திய வாழ்க்கைனா என்ன, பரலோகம்னா என்ன, இதெல்லாம் நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். அதனால தான் யோவான் 16:13 ஆவியானவர் குறித்து வாசிக்கிறோம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை அவர் நடத்துவார். ஆவியானவரிடத்தில் கூட சுயநலம் கிடையாது. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பேசுவார் அப்படின்னு வசனம் சொல்லுது. வரப்போகிற காரியங்கள் எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுவார் ஆவியானவர். ஆகவே நாலாவது அர்த்தம் அக்கினி என்றால் வெளிச்சம். ஐந்தாவது அர்த்தம் என்னது? ஃபயர் மீன்ஸ் ஜீல். அக்கினி என்றால் வைராக்கியம் என்று அர்த்தம். அக்கினியோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் நிறைய இருக்குது. நீங்கள் பாருங்களேன், தீ, நெருப்பு அப்படிலாம் சொல்லுவாங்களே, கனல் அப்படின்வாங்க, நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதில் ஒரு வார்த்தை தான் அனல் என்ற வார்த்தை. அனல். அக்கினி என்ன செய்யும்? அனலை கொடுக்கும், அப்படி தானே? அக்கினி கணப்புன்னு கூட சொல்லுவாங்க, கணப்பு, அனலை கொடுக்கும். ரோமர் 12:11 பவுல் சொல்றாரு, ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவிக்கிற வாழ்க்கையில் எப்படி இருக்கணுமா? அனலாக இருக்கணுமா. அடுத்த வசனம் அப்படியே தொடர்ந்து பாருங்க. இந்த வசனம் சொல்லும், ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அனல் எங்கே இருக்கோ அடுத்து அங்கே என்ன இருக்கும்? ஊழியம் இருக்கும். சரிதானே?
ஆவியிலே அனலாய் இருங்கள். ஆவியானவர் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? அனலாக இருக்கவே முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் காட்ட வேண்டிய சூப்பர் நேச்சுரல் ஜீல், அந்த அசாதாரண அனலுக்கு பெயர் தாங்க வைராக்கியம். வைராக்கியமான தேவபக்தி அப்படின்னு சொல்லலாம். பைபிளை படித்து பாருங்களேன். எரேமியா, ஆண்டவரே நான் என்னதான் சத்தியத்தை சொன்னாலும் இந்த ஜனங்களை என்னை பார்த்து முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இவன் என்ன சத்தியம் பேசுகிறான்னு சொல்லி என்னை திட்டிகிட்டே இருக்கிறாங்க, ஆண்டவரே இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணார் எரேமியா? ஒரு முடிவெடுத்தார், இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்றார். அந்த காலத்தில் மட்டும் இல்லை, இந்த காலத்தில் அப்படித்தான். சத்தியம் பேசும் பொழுது வாஞ்சி உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், வாஞ்சி இல்லாதவங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும். சரிங்களா? ஒன்றுமே செய்ய முடியாது, ஆண்டவர் தான் காப்பாற்றணும். பிரியமானவர்களே, ஆனால் நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு தீர்மானித்த எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன சொன்னார் பாருங்க. ரொம்ப அழகான வசனம், ஸ்க்ரீனில் நான் போடலை, நம்ம எடுத்து வாசிப்போம். எரேமியாவில் 20ஆவது அதிகாரம் 9ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு நினைச்சார் எரேமியா. ஆனால் பாருங்க, ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. பேச மாட்டேன்னு நினைச்சேன், ஆனால் பேசாமல் இருக்க முடியல. அக்கினி இன்னொரு அர்த்தம் ஆண்டோட வசனத்தையும் குறிக்கும். பெரியமானவர்களே, அந்த வசனத்தை பேசிடணும், வைராக்கியமாக காட்டுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் அனல். பைபிள் படிச்சிடணும், படிச்சுட்டு தான் சாப்பிடணும், படிச்சுட்டு தான் தூங்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அனல், ஜீல். படிக்கிறதும் கிடையாது, பைபிளை ஜெபம் பண்ணுறதும் கிடையாது, 4 பேருக்கு ஏதாவது 2 வார்த்தை ஆண்டரை பற்றி சொல்லுவோம், அதுவும் கிடையாது. பிள்ளைகளுக்கு 2 வசனம் சொல்லிக் கொடுப்போம், அதுவும் கிடையாது. குடும்ப ஜெபம் அதுவும் கிடையாதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இது ஆஃப் ஆன ஃபேமிலி. இது ஆஃப் ஆன ஃபேமிலி, ஃபியூஸ் போன ஃபேமிலி. அந்த அனல் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் சற்று என்ன செய்யணும், யோசித்து பார்க்க வேண்டும். சீனாவில் நடந்த ஒரு சம்பவம். சீன புரட்சிக்கு முந்தைய காலத்தில் சீன புரட்சி நிறைய ரெவல்யூஷன்ஸ் நடந்துச்சு. அமெரிக்க புரட்சி, சீன புரட்சி, தொழில் புரட்சி நிறைய இருக்குது. அந்த சீன புரட்சி நடந்ததற்கு முந்தின காலத்தில் ஒரு மிஷினரி ஒருத்தர் ஒரு பிரபலமான கல்வியாளரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? நாட்டின், அதாவது சீனாவின் மிகப்பெரிய தேவை எது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படின்னு. உடனே அவர் அரிசி பருப்புலன்னு சொல்லலை. என்ன சொன்னார் தெரியுமா? அந்த பிரபலமான கல்வியாளர் சொன்னாராம், a company of devoted men and women with hot hearts to tell the story of Jesus. என்ன சொன்னாரு? இயேசுவின் கதையை சொல்லுவதற்கு அனலுள்ள இதயங்கள் கொண்ட பக்தி மிக்க ஆண்கள் மற்றும் பெண்களின் கூட்டம் தேவை. ஏசப்பாவுடைய கதையை கூட அப்படி அனலா சொல்லணுமா? அப்படிப்பட்ட பக்தி மிக்க ஆண்கள் பெண்களின் கூட்டம் தேவை. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கதையை வைராக்கியமாக அனல் பறக்க சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தேவை இந்த நாட்களிலும் தான். அதான் இன்னைக்கு இந்த இந்திய நாட்டின் தேவையும் அதுதான். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அக்கினி மயமான ஆவியானவரை பற்றி இந்த 5 அர்த்தங்கள் பார்த்தோம். அக்கினின்னா 5 அர்த்தங்கள். அக்கினிமயமான ஆவியானவரை பரிசுத்த வேதாகமம் 3 விதமான அக்கினியாக அடையாளப்படுத்தி காட்டுகிறது. 3 பாடங்கள் படித்து முடிக்க போகிறோம். 3 விதமான அக்கினி. அவைகளை புரிந்து கொண்டால் நம்ம எதை புரிஞ்சுக்கலாம் தெரியுமா? த பேப்டிசம் ஆஃப் ஃபயர். ஆவியானவரின் அந்த அக்கினி ஞான ஸ்நானம் என்னன்றதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதை 3ஐயும் புரிஞ்சுக்கணும். என்னென்ன? சுட்டெரிக்கும் அக்கினி, the spirit of burning, சுட்டெரிக்கும் ஆவி. இரண்டாவது சுத்திகரிக்கும் அக்கினி, the spirit of cleansing, சுத்திகரிக்கும் ஆவியானவர். மூணாவது சுடர்விடச் செய்யும் அக்கினி, the spirit of enlightening, சுடர்விடச் செய்யும் ஆவியானவர். இதை நாம் என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாம்
ஆவியானவர் அவர் யார்? சுட்டெரிக்கும் அக்கினியாக வேதாமத்தில் அவரை நாம் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரை தண்ணீர் அப்படின்னு நமக்கு பைபிள் காட்டுது, அப்படி தானே? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், அப்படி தானே? ஏசாயா 44:3 என்ன அர்த்தம்? அந்த வசனத்தின் பிற்பகுதி பாருங்க, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும். தாகமுள்ள சந்ததி யாரோ, கர்த்தருடைய பிள்ளைகள் யார் தாகத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் தண்ணி ஊற்றுவாராம். என்ன தண்ணீர்? பரிசுத்தாவி என்ற தண்ணீர். தண்ணீர் ஞானஸ்நானத்தினால் கழுவப்பட்டும் நம் வாழ்வில் மெய்யான மனமாற்றம் காணப்படவில்லை என்றால், யோசித்து பாருங்களேன். எல்லாரும் தண்ணிக்குள்ளே தான் இறங்கணும், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், கழுவப்பட்டு விட்டோமா? ஆர் வி ஆல் கிளென்ஸ்ட்? நம்ம எல்லாரும் சுத்திகரிக்கப்பட்டவர்களா? எசேக்கியேல் புத்தகத்தில் எசேக்கியேல் சொல்லுவார், இஸ்ரவேல் மக்களை பார்த்து சுத்தம் பண்ணப்படாத தேசமே அப்படின்வார். சுத்தம் பண்ணப்படாத தேசமே. ஆகவே தேவ ஜனத்தை பார்த்து எசேக்கியேல் சொன்னாரு, சுத்தம் பண்ணப்படாத தேசம். பிரியமான தேவ ஜனமே, தண்ணீர் ஞானஸ்நானத்தினாலே நம்ம எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றுட்டோம் என்பதனால் நம்முடைய வாழ்க்கையில் மெய்யான மனமாற்றம் காணப்படுகிறதா? சரி, அப்போ இன்னொரு ஞானஸ்நானத்தை சரியாயிருமா? இன்னொரு முறை தொட்டிக்குள்ள இறங்கினா சரியாயிருமா? அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் சுட்டெரிக்கப்படாமல் எங்கேயாவது மூல முடுக்கில் அசுத்தங்கள், தேவனுக்கு ஆகாத காரியங்கள் இருக்கிறதா? அப்படியானால் என்ன ஞானஸ்நானம் தேவை தெரியுமா? அக்கினியின் ஞானஸ்நானம். அது மட்டுமே அந்த அசுத்தங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே தீர்வு, முழுமையான தீர்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வரவேணும் பரணாவியே, இறங்கும் சுடராய் மேவியேன்னு ஒரு பழைய பாட்டு இருக்கு. வரவேணும் பரணாவியே, இந்த பாட்டை கடைசியில் கேட்போம். வரவேணும் பரணாவியே, அந்த ஆவியானவர் அவர் இறங்கி வந்தார் என்று சொன்னால் என்ன செய்வார் பாருங்களேன்? குடிகொள் எந்த பாவமும் அடியோடு தொலைத்திடும், தடுத்து ஆட்கொள்ளும் தோஷமும் சாம்பலாக செய்திடும். இந்த வீடில் வாடகை வீட்டு குடியிருக்கிறவங்கள பாருங்களேன், இந்த ஹவுஸ் ஓனர்லாம் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு காலி பண்ணி விட்ருவாங்க. ஏன்? இவர் இப்படியே இருக்க விட்டோம்னா நம்ம வீட்டை அவர் சொந்த வீடுன்னு நினைச்சு செஞ்சிருவார், ஏமாத்திடுவார்னு சொல்லிட்டு போதும் நீங்கள் இருந்தது ரொம்ப நல்லாவே நம்ம சந்தோஷமாக குடியிருந்தாலும், வாடகையெல்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தாலும், அவங்க சொன்ன பேச்ச மாதிரியே கேட்டு வீட்டில் யாரையும் ஜோம் பண்ண வர விடாமல், சில நேரத்தில் அப்படிலாம் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி தானே? பாட்டு பாடக்கூடாது அப்படின்ட்டுருவாங்க, சர்ச்சிலேருந்து யாரும் வரக்கூடாதுலாம் சொல்லுவாங்க, தண்ணியெல்லாம் ரொம்ப லிமிட்டாக தான் போடணும், அதெல்லாம் ஃபாலோ பண்ண தான் செய்வோம். ஆனாலும் ஒரு 7 வருஷம் கழிச்சு கிளம்புங்க அப்படின்றோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம், இப்படியே நம்ம வீட்டை அவங்க அபகரிச்சிருவாங்க அப்படின்னு. பாருங்களேன், இன்றைக்கி நாமும் வீடு தானே, பைபிள் அப்படி தானே சொல்லுது. நம்முடைய சரீரமும் வீடு தான், அல்லது ஆலயம்னு பைபிள் சொல்லுது. வீடுன்னு சொல்லுது, ஆலயம்னு சொல்லுது. இதில் என்ன குடியிருக்கு? 6,000 வருஷமாக குடியிருக்கு, 6,000 வருஷமாக குடியிருக்கு, அப்படி தானே? இன்னைக்கு மனுக்குலத்தில், உலகத்தில் வாழக்கூடிய இந்த மக்கள் மத்தியில் 6,000 ஆண்டுகளாக இந்த பாவம் இன்னைக்கு குடியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் 60 வருஷமா 70 வருஷமா அந்த பாவம் குடியிருக்கிறது. குடிகொள் எந்த பாவமும் அடியோடு தொலைத்திடும். யார் வந்தான்? ஆவியானவர் வந்தான். தடுத்தாட்கொள்ளும் தோஷமும். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தோஷம் இருக்கு? என்ன தோஷம் இருக்கு? அந்த தோஷம் எல்லாம் சாம்பலாக செய்துவிடுவார் ஆவியானவர். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் நம் உள்ளங்களிலே அக்கினியாக வந்து நமது பாவங்களை சுட்டரித்து சாம்பலாக்குவார். இந்த பாவ எண்ணங்கள் நமக்குள்ள குடியிருக்க, கெட்ட எண்ணங்கள் தனியாக இருக்கும்பொழுது யோசித்து பாருங்க. யோர் கேரக்டர் இஸ் வாட் வென் யூ ஆர் அலோன் அப்படின்னு சொல்லுவாங்க. யோர் கேரக்டர் இஸ் வாட் வென் யூ ஆர் அலோன். நீ தனியாக இருக்கும் பொழுது உன் மனசில் என்னெல்லாம் ஓடுதோ அதான் உன் குணம், அதான் உன்னுடைய குணம். இந்த பாவ எண்ணங்களை நம்ம இருதயத்திலிருந்து எடுத்து போடுவது அவ்வளவு லகுவான விஷயம் கிடையவே கிடையாது.
6000 ஆண்டு கால பாவ பலவீனம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தப்போ அந்த 4000 ஆண்டு கால பாவ மாம்சத்தின் பலவீனத்தோடு வந்தார். 4000 years ஆஃப் ஹியூமன் வீக்னஸ் ஜீசஸுக்கு. நமக்கு 6000 years, அப்படி தானே? நமக்கு 6000 வருஷம் ஆண்டு கால பாவ பலவீனம். அப்போ எவ்வளவு டெக்னிக்கு, எவ்வளவு தில்லுமுள்ளு, எவ்வளவு தந்திரம் நம்ம செய்கிறோம்ல பிரியமானவர்களே. ஆகவே நம்முடைய உள்ளத்தில் இந்த பாவம் குடிகொண்டு இருக்கிறது, ஆழமாக வேர்விட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படினால் யார் தாங்க வந்து சுட்டரிக்கணும்? யார் சுட்டரிக்கணும்? தண்ணிக்குள்ளே இறங்கணும், எல்லாருமே இறங்கணும். நானும் இறங்கி ஒரு 25 வருஷம் ஆகிப்போச்சு. ஆனால் இன்னும் நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய இந்த பாவ பலவீனங்களை நாம் என்ன செய்கிறோம்? ஜெயிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பைபிள் சொல்லுது, அவர் சுட்டரிக்கும் ஆவியானவர். பாருங்க, ஏசாயா 4:3, அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி, யாரு? தேவனுடைய பிள்ளை, அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அது நடுவில் இருந்து நீக்கிவிடும் போது, இந்த இரத்த பழிகள் நம்மகிட்ட இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையும் அந்த சுட்டரிக்கிற ஆவியானவர் அவர் தான் என்ன செய்வாராம்? நம் நடுவிலிருந்து நீக்கி போடுவார். சுட்டரிக்கும் அக்கினி. ஆண்டவரே, என் தீய குணங்களை தீயிட்டு கொளுத்தும், என் தீய குணங்களை தீயிட்டு கொளுத்தும் பரிசுத்த ஆவியினாலே சுட்டரித்து போடும் என்பது நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, ஆவியானவரை பைபிள் எப்படிப்பட்ட அக்கினியாக காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், சுத்திகரிக்கும் அக்கினி, ஸ்பிரிட் ஆஃப் பர்னிங் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது ஸ்பிரிட் ஆஃப் கிளென்சிங், சுத்திகரிக்கும் ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் பாவ எண்ணங்களை சுட்டரித்து போடுவது மட்டுமல்ல, சுத்திகரிக்கவும் செய்வார். சரிங்களா? இப்போ ஒரு குடிசையை எரிக்கிறோம், எரிச்சோன்னு என்ன ஆயிரும்? அப்படியே இந்த இடம் கருகருன்னு அப்படி ஆயிரும், அப்படி தானே? அந்த இடத்த என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணணும்ல. அப்போ சுட்டரிக்கிறது வேற, சுத்திகரிக்கிறது both are different acts, ரெண்டுமே வித்தியாசமான செயல்கள். பாருங்களேன், பைபிளில் படிச்சீங்கன்னா அவர் பழைய இருதயத்தை எடுத்து போட்டுட்டு, அதான் சுட்டரிக்கிறது, அந்த இடத்துல என்ன வைப்பாராம்? புதிய இருதயத்தை வைப்பார். தேவனே சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டியும். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம், 33 எசேக்கியேல் புஸ்தகத்தில் 36 நினைக்கிறேன். எசேக்கியேல் 36வது அதிகாரம், 26, 27, 33 இருக்கு, 36ஆம் அதிகாரம் 26, 27. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, புதிதான இருதயத்தை கொடுத்து, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு, புதிதான ஆவி, நியூ ஸ்பிரிட். ஆவியானவருக்கு பேர் என்னவா? நியூ ஸ்பிரிட். புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். பாருங்களேன், கற்பனையின்படி நான் நடப்பேன், நான் பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது. நம்மளால் முடியாது. இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆவியை உங்களுக்குள்ள நான் வைப்பேன். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? கட்டளைகளின்படி நடக்க, நியாயங்களை கைக்கொள்ள அவர் செய்வார். சரிங்களா? அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அந்த கற்பனையின்படி நடக்க வைக்கிறது அவர் தாங்க. நம்மளால கிடையவே கிடையாது. நம்மளால ஒன்றுமே கிடையாது. அந்த பாடலில் கடைசியில் இந்த பாட்டு கேட்போம். இந்த பாட்டை கற்றுக்கங்க இன்னைக்கு. அதில் ஒரு கவி இருக்கு பாருங்களேன், எந்தன் பாவம் யாவையும் எரிக்கும் வகை தேடியும். என் பாவத்தெல்லாம் நான் எரிக்கணும்னு தேடி பார்த்தேன், எங்கும் இந்த லோகத்தில் எத்தீமே காண்கிறேன். எந்த தீமை இல்லை என் பாவத்தை எரிக்கிற மாதிரி. எந்தன் செயலால் யாதொன்றும் முடியாது. என்னால் ஒன்றுமே முடியாது. நான் கற்பனை கடைபிடிக்கிறேன், தசமாக கொடுக்குறேன், அத்தனை வருஷமாக இருக்கிறேன், எத்தனை வருஷமாக இருக்கிறேன், ஒன்றுமே கிடையாது. எந்தன் செயலால் யாதொன்று முடியா, இன்றே வானாக்கினி வர வேண்டும்
என்ன அந்த பக்தன் எழுதி வச்சிருக்கிறாரு? இன்றைக்கே உங்களுடைய வான அக்கினியை, பரிசுத்த ஆவியை எங்கள் மீது அனுப்புங்க பிதாவே. அந்த அக்கினி ஞானஸ்நானத்தை கொடுக்கிறவர் யாருங்க? யோவான் ஸ்நானன் சொன்னார், இயேசு கிறிஸ்து உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். கிரைஸ்ட் இஸ் த பேப்டைசர் வித் ஃபயர். அந்த அக்கினி ஞானஸ்நானத்தை கொடுக்கிறவர், அந்த அடையாளமான அந்த ஆவிக்குரிய ஞானஸ்நானத்தை கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். மல்கியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ரொம்ப அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வசனம். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமி செய்கிற யாவரும், துன்மார்க்கர் எல்லாரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். எப்போ? 3ஆம் வருகையில். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் 3ஆம் வருகையில் இது நடக்குது. சரிங்களா? வேறு யாரு, கொப்பு யாரு அப்படின்னா, அந்த 3ஆம் வருகையில், அந்த கடைசி முடிவு கால அக்கினி அழிவில் வேறு யாருன்னா வேறு சாத்தான். அப்படி தானே? பாவத்தின் வேறு சாத்தான் தானே. கொப்புகள் யாரு? துன்மார்க்கர் எல்லாரும் கொப்புகள் அப்படின்னு நம்ம அறிந்திருக்கிறோம். 3ஆம் வருகையில் துன்மார்க்கரோடு நாம் முடிவு கால அக்கினியால் முற்றிலுமாக அழிக்கப்படாதிருக்க வேண்டுமானால், அந்த முடிவு கால அக்கினியில் நாமளும் சேர்ந்து எரிஞ்சிடக்கூடாது. அப்படி எரியாதிருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது தானே ஆவியானவரின் அக்கினி ஞானஸ்நானத்தினாலே சுயம் சுட்டரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டாக வேண்டும். விளங்குதா உங்களுக்கு? நல்லா கவனிங்களேன். 2ஆம் வருகைக்கு முன்னாடி அர்மகதான் யுத்தம், சரிதானே? 2ஆம் வருகைக்கு முன்னாடி அர்மகதான் யுத்தம். 3ஆம் வருகைக்கு முன்னாடி கோகு மாகோகு யுத்தம், த பேட்டில் ஆஃப் காக் அண்ட் மேகாக். எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். 2ஆம் வருகையில் அர்மகதான் யுத்தம், 3ஆம் வருகையில் கோகு மாகோகு யுத்தம். என்ன கோகு மாகோகு? வெரி சிம்பிள். கோகு மாகோகுனா துன்மார்க்கர் கூட்டம், அவ்வளோதான். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் படித்து பாருங்க. இந்த கோகு மாகோகு பற்றிலாம் படிக்கலாம். கோகு மாகோகுனா வெரி சிம்பிள், விக்கெட் பீப்புள், அவ்வளோதான். மனசில் வச்சுக்கோங்க. துன்மார்க்கர், அவ்வளோதான் கோகு மாகோகு என்று சொன்னார். ஆகவே அந்த யுத்தத்தில் துன்மார்க்கர் எல்லாரும் நிச்சயவாங்க தேவனுடைய ராஜ்யத்தை வளைந்து கொள்வார்கள். அந்த யுத்தத்தில் ஆண்டவர் நிச்சயவாராம் வேறாகிய சாத்தானையும் கொப்பாகிய துன்மார்க்கரையும் அவர் எரித்து சாம்பலாக்கிடுவார். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் அதை செய்யும் நாளில் அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழே சாம்பலாகியிருப்பார்கள். மல்கியா 4:3 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே துன்மார்க்கர் எல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிடுவாங்க, அவ்வளோதான். எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நரகம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இட்டர்னல் ஃபயர், நித்திய நரகம். பைபிள் அப்படின்னு சொல்லவே சொல்லலை. சரிங்களா பிரியமானவர்களே? ஆகவே 2ஆம் வருகைக்கு முன்னாடி அர்மகதன் யுத்தம், 3ஆம் வருகைக்கு முன்னாடி கோகு மாகோகு யுத்தம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அன்றாட ஆவிக்குரிய யுத்தம், அப்படி தானே? தினம் போராட்டம் தான். உள்ளுக்குள்ளே ஒரு எதிரி உட்காந்துருக்கான் நமக்குள்ளே. யாரு? சுயம். இந்த ஆன்மீக அன்றாட ஆன்மீக யுத்தத்தில் நமக்குள்ளே இருக்கும் வேர் எது அப்படின்னா சுயம் என்றால், இந்த வேறு சுயம் என்றால் கொப்புல என்னது? கொப்புல என்ன தெரியுமா? அதிலிருந்து, அந்த சுயத்திலிருந்து படரும் அத்தனை பாவ கிளைகளுமே கொப்புகள் தான். என்னென்ன கொப்புலாம் இருக்கு பாருங்களேன். என்னென்ன கொப்புலாம் இருக்கு? பொறாமை, மதியாமை, மன்னியாமை, சகியாமை. இத்தனை ஆமை உள்ள இருக்கு. பொறாமை அது ஒரு ஆமை, மதியாமை அடுத்தவங்களை மதிக்கிறதே கிடையாது, மதியாமை, மன்னியாமை மன்னிக்கிறது கிடையாது, சகியாமை சகிக்க முடியாமை. ஒருத்தவங்க மேலே வந்துட்டாங்கன்னா என்ன சில நேரம் சகிக்க முடியாத ஒரு நிலைமை. சகியாமை. இந்த ஆமை பாருங்கள் மெதுவாக தான் போகும், அப்படி தானே? இந்த ஆமைகள்லாம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி தான் இருக்கும்? வில் பி வெரி ஸ்லோ லைக் tortoises.
நம்முடைய வாழ்க்கையில் முயலாமை இருக்கிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக முயற்சி பண்ணுறதே கிடையாது. அதுக்கு பேர் முயலாமை. இத்தனை ஆமைகள் இதெல்லாம் பாவத்தினுடைய அந்த சுயத்தினுடைய வெளிப்பாடுகள். இன்னும் வேறு போட்டி, பெருமை, பிடிவாதம், அவமதிக்கிறது, அடுத்தவங்களை தூஷணம் பேசுதல், இதெல்லாம் கொப்புகள், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கொப்புகள். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய அந்த அக்கினி ஞானஸ்நானத்தினாலே நாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால், முடிவு கால அக்கினி ஒன்று இருக்குது. மூன்றாம் வருகையின் சமயத்தில் ஒரு அக்கினி இருக்குது. அந்த அக்கினியில் என்னாக நேரிடும்? துன்மார்க்கர் எல்லாரும் சாம்பலாக நேரிடும். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். தேவனே, சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டியும். இந்த 51ஆம் சங்கீதத்தில் 10, 11, 12 3 வசனத்தையும் பாருங்களேன். 3 வசனமே ஆவியானவரை பற்றி பேசும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். ரைட் ஸ்பிரிட். ஆவியானவருக்கு என்ன பேரா? நிலைவரமான ஆவி, ரைட் ஸ்பிரிட். நமக்குள்ள ரைட் ஸ்பிரிட் தான் இருக்கா? Do we have the right spirit within us? When we have the Holy Spirit, we will be always right in all our dealings. ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாருன்னா செயல்பாடுகள் எல்லாம் சரியா இருக்கும். 11ஆம் வசனம், முது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் முது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். பரிசுத்தா பற்றி 11ஆம் வசனம். 12ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. முது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஃப்ரீ ஸ்பிரிட், thy free spirit, freeing spirit, விடுவிக்கும் ஆவியானவர். உற்சாகமான ஆவியின் தமிழ்ல இருக்கு விடுவிக்கும் ஆவியானவர். இலவசமாய் நமக்கு அருளப்படுகிற ஆவியானவர், அப்படி கூட எடுத்துக்கலாம். அவர் நிச்சய வாரான். அவர் நம்மை சுத்திகரிப்பார். ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கட்டும், நம்மில் சுத்த இருதயம் படைக்கட்டும். ஆவியானவர் மட்டும்தாங்க சுத்த இருதயத்தை நம்ம கொடுக்க முடியும். நம்மால் முடியவே முடியாது. இப்போ முதல்ல பார்த்தோம் ஆவியானவர் எப்படிப்பட்ட அக்கினி? சுட்டெரிக்கும் அக்கினி, ஸ்பிரிட் ஆஃப் பர்னிங். ரெண்டாவது, அவர் சுத்திகரிக்கும் அக்கினி, ஸ்பிரிட் ஆஃப் கிளென்சிங். மூணாவது, கடைசியாக மூன்றாவது, ஆவியானவர் சுடர்விட செய்யும் அக்கினி. நம்பர் 3, சரிங்களா? சுடர்விட செய்யும் அக்கினி. சுத்தமற்றவர்களாக பாவங்களிலே உழன்று கிடக்கிற நம்மை சுட்டரிப்பதோடு மட்டும் நில்லாமல், நம்மகிட்ட இருக்கிற பாவங்களை சுட்டரிக்கிறது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறார்? ஆவியானவர் அவர் சுத்திகரிக்கிறார். He burns our sins and he purifies us from our sins. பாவங்களை சுட்டரிக்கிறாரு, பாவங்கள்ல இருந்து நம்மை சுத்திகரிக்கிறாரு. அடுத்து என்ன செய்வாராம்? அவர் சுடர் விட்டு நாம் பிரகாசிக்கும்படி செய்வார். சுட்டரிக்கப்படணும், சுத்திகரிக்கப்படணும், அதுக்கப்புறம் தான் சுடர் விட்டு பிரகாசிக்க முடியும் ஆண்டவருக்காக. ஆனால் சுத்திகரிப்பு என்பது, பியூரிஃபிகேஷன் இஸ் ஆல்வேஸ் அ பெயின்ஃபுல் ப்ராசஸ். இந்த சுத்திகரிப்பு என்பது கஷ்டமான வேலை தான். பாருங்களேன், சில நேரம் இந்த பிள்ளைகளை குளிப்பாட்டுறது அல்லது தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது பயங்கரமான போராட்டமாக இருக்கும், அப்படி தானே? சுத்திகரிப்பு என்பது ஒரு கடினமான வேதனை நிறைந்த அனுபவம் என்பதை மறந்துடக்கூடாது. வில்லியம் பார்க்லே என்ன இருக்கிறார் பாருங்களேன். பியூரிஃபிகேஷன் இன்வால்வ்ஸ் டிஸ்ட்ரக்ஷன். இந்த சுத்திகரிப்பில் எது உள்ளடங்கி இருக்கிறது? அழித்தல் என்னும் செயல் அடங்கி இருக்கிறது. அழிக்கணும். சுத்திகரிப்பு என்றாலே அழித்து போடுவது. For the purifying flame burns away the false and leaves the true. இந்த சுத்திகரிக்கும் அக்கினி என்ன செய்யும் அப்படின்னா, போலிகள் எல்லாம் சுட்டெரித்து உண்மையானவைகளை மட்டும் விட்டு வைக்கும். சுத்தமான தங்கம்னா என்ன செய்யும்? அந்த புடமுடுதலில் நிலைச்சு நிற்கும். The flame tempers and strengthens and purifies the metal. இந்த அக்கினி என்ன செய்யும்னா, அந்த உலோகத்தை அது சீர்படுத்தி அதை ஸ்திரப்படுத்தி சுத்திகரிக்கும். தங்கமோ இரும்போ எதுனாலும் சரி. When Christ comes into a man's heart, the evil dross is purged away. கிறிஸ்து ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ளே வந்தால்
அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தீமையான களிம்பு அசுத்தம் எல்லாம் என்ன செய்யுமா? சுத்திகரிக்கப்படும். அவர் தொடர்ந்து சொல்கிறாரு, சம்டைம்ஸ் தட் ஹஸ் டு ஹேப்பன் த்ரூ பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ். அந்த சுத்திகரிக்கும் அனுபவம் சில நேரங்களில் அது கடினமான வேதனை நிறைந்த அனுபவங்களாகத்தான் இருக்கும். பட் இஃப் அ மேன் த்ரூ அவுட் ஆல் தி எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் life believes that God is working together all things for good, he will emerge from them with a character which is cleansed and purified until being pure in heart he can see God. இந்த வாழ்க்கையில் சில நேரம் கடினமான அனுபவங்கள் நமக்கு வரும். இதெல்லாம் நம்மை சுத்திகரிக்கிற அனுபவங்கள். எதுக்காக அப்படின்னா, நம்முடைய குணத்தை சுத்தப்படுத்தி பரிசுத்தமாக்கி இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக மாற்றி கடைசியில் யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர் தேவனை தரிசிப்பார்கள். மத்திய 5:8 படிக்கிறோம்ல. ஆகவே அந்த தேவனை பார்க்கிற அளவுக்கு அந்த சுத்தத்தை நம்மள கொண்டு வருவதற்காகத்தான் சில நேரத்தில் இந்த சுத்திகரிப்பு அனுபவங்கள், கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் நமக்கு அனுமதிப்பார். அந்த கஷ்டமான இடுக்கமான நேரங்களில் நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா? தேவனத்தில் அன்பு கூறுவர்களுக்கு எல்லாமே ஆஸ்பத்திரியில் படுக்க நேரிடுகிறதா நன்மைக்கு தான். கையில் காசே இல்லையா நன்மைக்கு தான். வீட்டுக்காரர் அடிக்கிறாரா நன்மைக்கு தான். சொந்த பந்தங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்களா, நம்மளை தொலைக்கிறாங்களா, எல்லாமே நன்மைக்கு தான். எல்லாமே இந்த சுத்திகரிப்பின் அனுபவங்கள் எல்லாமே நாம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாகி தேவனை தரிசிக்கிற அளவுக்கு நாம் மாற வேண்டும், தகுதி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இப்படி செய்கிறார் அப்படின்னு வில்லியம் பார்க்லே எழுதுகிறார். ஏசாயா 1:25 பாருங்களேன். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி, ஆண்டவர் சொல்றார், உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். ஆண்டவர் கை நீட்டும் பொழுது சுத்திகரிக்கிற வேலையை தொடங்குவார். உள்ளுக்குள்ளே 2 விஷயம் இருக்கான். என்ன இருக்குது? ஒன்று களிம்பு இருக்குது, சரிதானே? இன்னொன்று என்ன இருக்குது? ஈயம் இருக்கான். என்ன களிம்பு, என்ன ஈயம் பார்ப்போம். இந்த வசனத்தை நம்ம மனசில் பதிச்சுக்கணும். பின்னாடி வருவோம். எலன் ஒயிட் சொல்கிறாங்க பாருங்களேன். It is in the heat of the furnace that the dross is separated from the true gold of Christian character. By close testing trials, God disciplines his servants. He says that some have powers which may be used in the advancement of his work. என்ன சொல்கிறாங்க? இந்த சூளையை சூடாக்கத்தான் களிம்பலை என்ன செய்ய முடியும்? நீக்க முடியும். நம்முடைய கிறிஸ்தவ குணம் என்ற அந்த உண்மையான தங்கம், கிறிஸ்தவ குணம் என்ற அந்த மெய்யான தங்கத்திலிருந்து களிம்பெல்லாம் அகற்றுவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் அப்பப்போ ஆண்டு நினைச்சுவார், கொஞ்சம் ஹீட்டை ஏற்றுவார். சரிங்களா? சூட ஆண்டு ஏற்றுவார். நேபுகாத்நேச்சர் எத்தனை மடங்கு சூடாக்குனா? 7 மடங்கு இல்லை. அவங்க பின்வாங்கிட்டாங்களா? ஐயோ இன்னும் சூடாகுதே, பின்வாங்கினாங்களா? இறங்கவும் இல்லை அப்படின்னு இறங்கிட்டாங்க. அப்படி தானே பெரியமானவர்களே? நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களையும் சங்கடங்களையும் சவால்களையும் சந்திக்கும் பொழுது எதுக்கு இந்த சூடு, ஏன் இந்த ஹீட்டு அப்படின்னு யோசித்து பேக் அடிச்சிடக்கூடாது. எல்லாமே நன்மைக்கு தான். ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரரை அப்படி கடினமான சூழ்நிலைகள் வழியாக அவர்களை ஒழுங்குபடுத்துகிறார். சிலரை எப்படி பக்குவப்படுத்தி அவங்கள கரெக்டாக கொண்டு வந்தால் அவங்க ஊழியத்தில் இன்னும் பயங்கரமாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் ஆண்டு இப்படிலாம் ட்ரெயின் பண்ணுவாராம். பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவர் தொடர்ந்து செய்யும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. In his providence he brings them into positions that test their character and reveal weaknesses hidden from their own knowledge. He gives them opportunity to correct these defects. அவருடைய தெய்வீக ஏற்பாட்டின்படி தம்முடைய பிள்ளைகளை சில கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். சில நிலைமைகளை நம்மளை கொண்டாந்து நிறுத்துவார். அந்த நிலைமையில தான் என் வீக்னஸ் எனக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? சில நேரம் ஃபெயிலாக போயிடுவோம், சில நேரம் பரீட்சையில் ஃபெயிலாக போயிடுவோம், இன்டர்வியூவில் ஃபெயிலாக போயிடுவோம். எப்பொழுதுமே வெற்றி மேல் வெற்றி அப்படின்னு நினைக்கக்கூடாது. தோல்வியும் சில நேரம் என்ன செய்யும்?
வரும். எந்நேரமும் எல்லாரும் புகழ்ந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க, 4 பேர் திட்டு தான் செய்வாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஆனால் என்ன செய்யணும்னா, ஏன் இந்த நிலையை தேவன் அனுமதித்திருக்கிறார், அதில் என்னுடைய பலவீனம் எங்கே வெளிப்படுகிறது, எனக்கே தெரியாமல் ஒரு பலவீனம் அங்கே ஒளிஞ்சிருக்கும். அதான் அம்மையார் எழுதுறாங்க. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகள் தேவன் நமக்கு கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது நம்முடைய குறைகளை காண்பித்து அதை திருத்துவதற்காகத்தான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நம்ம என்ன செய்யணுமா, பார்த்து படிச்சுக்கணும். அன்பானவர்களே, நம்மில் உள்ள களிம்புன்னு படித்தோம்ல வசனத்தில், களிம்பு நீங்க என்ன தேவை, களிக்கம் தேவை. களிம்பு உள்ளே இருக்குது. எப்போ உங்ககிட்ட களிம்பு இருக்குது, ஆண்டு சொல்லாரு என்கிட்ட களிக்கம் இருக்குது. சரிங்களா? என்ன களிம்பு இது? இந்த களிக்கம் என்பது நம்ம லவோதிக்கேய சபையில் படிக்கிற வார்த்தை. களிக்கம், உன் கண்ணுக்கு களிக்கம், கண்ணுக்கு களிக்கம் இட்டு கொண்டு பாடணும்ல. களிக்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். களிக்கம்னா என்னது? பரிசுத்த ஆவியானவர். களிக்கம் என்றால் பரிசுத்த ஆவியானவர். களிம்பு என்ன இருக்குது நம்மகிட்ட? களிம்பு என்ன இருக்குது? எனக்கு ஒரு குறை இல்லை, நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் திரவிய சம்பன்னன், நான் ஐஸ்வர்யவான், எனக்கு எல்லாம் இருக்குது, என்கிட்ட எல்லா சத்தியம் இருக்குது. அப்படி தானே? அதான் லவோதிக்கேய சபையினோட பிரச்சனை. என்கிட்ட எல்லாம் இருக்குது, எனக்கு என்ன குறை? அப்படி இருக்கணும் நம்ம. அதான் களிம்பு. களிம்பு என்றால் மருந்து ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், பைபிளில் சொல்லப்படக்கூடிய களிம்பு என்பது பித்தளை, செம்பு முதலிய உலோகங்களால் செய்யப்பட்ட அந்த பாத்திரங்களில் காற்றும் நீரும் படுவதால், காற்று பட தான் செய்யும், தண்ணீர் வைக்க தான் செய்வோம், இதெல்லாம் பட அந்த பாத்திரத்தில் ஏற்படக்கூடிய, பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் ஏற்படக்கூடிய பச்சை நிறமான நச்சுத்தன்மையுள்ள படிவு. நீங்கள் ஒரு செம்பு பாத்திரம் அல்லது பித்தளை பாத்திரத்தை எடுத்து நீங்கள் பாருங்களேன், ஒரு மாதிரி பச்சையாக இருக்கும். அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் தாங்க களிம்பு. நம்மகிட்ட களிம்பு இருக்கா? ஆண்டவர் சொல்லாரு, உன்கிட்ட களிம்பு இருக்குன்றார். என் கையை நீட்டி உன் களிம்பை நினைச்சே போகிறேன், நான் எடுக்க போகிறேன், உன் ஈயத்தை உன்னிலிருந்து நீக்குவேன். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என்கிட்ட என்ன களிம்பு இருக்கு, என்ன நச்சு பொருள் என்கிட்ட இருக்கு, என்ன ஈயம் என்கிட்ட இருக்கு. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை மட்டும் மறந்துடக்கூடாது. தேவனுடைய பார்வையில் நாம் எல்லாருமே வெளியேறப்பட்ட உலோகம். தங்கமோ வெள்ளியோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், வெளியேறப்பட்ட உலோகம் நம்ம எல்லாரும். ஆகவே நம்மை ஆண்டவர் சுத்திகரிக்கன்னு விரும்புகிறாரு. ஏன் தெரியுமா? எல்லாரும் களிம்பேறி போய் கிடக்கிறோம். களிம்பு ஏறி இருக்கு, களிம்பேறி போய் கிடக்கிறோம். நம் நிலை உணர சுயம் என்ற ஈயம் நம்மில் நிரம்பி இருக்கிறதே, சுயம் என்ற ஈயம் நம்மில் நிரம்பி இருக்கிறதே, அது நம்மிடமிருந்து அகல பரிசுத்தாவின் சத்துவம் நமக்கு தேவை. அதனால் ஆண்டவர் சொல்லாரு, உன்ட களிம்பு இருக்கு, என்கிட்ட களிக்க இருக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, களிம்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு களிம்போடவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது, களிம்போடவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. களிக்கம் தேவை. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் அருமையான வசனங்கள் பாருங்களேன். நம்மை சுடர்விடை செய்யும் ஆவியானவர். எபேசியர் 1:17, 18, 19. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும், தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். 18ஆம் வசனத்தில். 19ஆம் வசனம் பாருங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்க தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் நம்மை பிரகாசம் உள்ளவர்களாக மாற்றுவார். இந்த களிம்பு, ஈயம் எல்லாம் நம்மிடத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து நீக்கப்பட்ட பிற்பாடு நம்ம யாரை வெளிப்படுத்துவோமா? கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம். கிறிஸ்துவின் குணலட்சணங்களை வெளிப்படுத்துவோம். அதற்கு யார் தேவை? ஆவியானவர் உதவி தேவை. அதான் பிரகாசமுள்ள மனக்கண்கள். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் என்ற மனக்கண்கள் நமக்கு தேவை. பார்க்கணும், ஆவியானவர் உதவி செய்வார், அவர் நமக்கு பலத்த சத்துவம் தருவார் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? நாம் விசுவாசிக்க வேண்டும். உள்ளான மனுஷனிலே நாம் வல்லமையாய் பலப்பட பரிசுத்த ஆவியானவருடைய
அந்த அக்கினியின் ஞானஸ்நானம் அவசியம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். எபேசியர் 3:16 பவுல் சொல்றார். சரிங்களா? அவர் தான் சுடர்வடை செய்யும் அக்கினி, பரிசுத்த ஆவியானவர். வாட்ச்மேன் நீ சீனா தேசத்தில் 20 வருஷம் ஜெயிலில் கிடந்து சத்தியத்தை நிமித்தம் சத்தியத்தை பிரசங்கித்ததற்காக பாடுகள் பட்டவர் வாட்ச்மேன் நீ. நிறைய புஸ்தகங்கள் இருக்கிறார், அருமையான புஸ்தகங்கள், தமிழில் இங்கிலீஷ் எல்லாம் கிடைக்கும் அவர் புஸ்தகங்கள். வாட்ச்மேன் நீ. அவர் ஒரு கதை ஒன்று சொன்னார். அந்த கதையை உங்களுக்கு நான் சொல்லப்படும். அந்த கதையினுடைய பெயர் என்ன அப்படின்னா, கைகளை கொண்டு வராத சீன கிறிஸ்தவன். கைகளை கொண்டு வராத சீன கிறிஸ்தவன். ஒரு ட்ரெயின், ரயில் பயணம். அந்த ரயில் பயணத்தில் ஒரு பெட்டி, அந்த பெட்டியில் ஒரு குறிப்பிட்ட கம்பார்ட்மெண்ட், அதில் ஒரு 3 பேர் உட்காந்துருந்தாங்க. 3 பேர். அந்த 3 பேருமே நான் கிறிஸ்டியன்ஸ், அவங்களாம் கிறிஸ்தவன் கிடையாது. அந்த 3 பேர் கூடவே ஒரு கிறிஸ்டியன், ஒரு சீன கிறிஸ்தவரும் அதில் இருந்தார். மொத்தம் எத்தனை பேர்? 4 பேர். இந்த 3 பேரும் போர் அடிக்குதே, என்ன செய்யலாம், கொஞ்சம் சீட் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், சீட் ஆட்டத்துக்கு அவங்க ரெடி ஆனாங்க. 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு கை குறையுதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், இன்னொருவர் நமக்கு தேவை என்று சொல்லி 4வது நபராக அந்த சீன கிறிஸ்தவ சகோதரனை இந்த 3 பேரும் அழைத்தார்கள். உடனே இந்த 4வது நபர், இந்த சீன கிறிஸ்தவ சகோதரன் என்ன சொன்னா தெரியுமா, ஐ எம் சாரி to disappoint you, but I cannot join your game, for I have not brought my hands with me. உங்களை ஏமாற்றமடை செய்வதற்காக நான் வருந்துகிறேன், உங்களோட என்னால் ஜாயின் பண்ண முடியாது, உங்கள் விளையாட்டில் நான் சேர மாட்டேன். ஏன் அப்படின்னா, என் கைகளை நான் கொண்டு வரவில்லை அப்படின்னாராம். என்னோடு என் கைகளை நான் கொண்டு வரல அப்படின்னாராம். இந்த 3 பேருக்கும் குழப்பம், என்னடா இது, 2 கை அவர்கிட்ட தான் இருக்குது, கொண்டு வரலன்றாரு அப்படின்னு திகைத்தார்கள். அவங்க சொன்னாங்களா, என்ன உளறீங்க ஆச்சரியத்தோடு கேட்டாங்க. அவர் சொன்னாராம், எனது ஒரு ஜோடி கைகளும் எனக்கு சொந்தமானவை அல்ல. my pair of hands do not belong to me. என்னுடைய இந்த ஜோடி கைகள் எனக்கு சொந்தமானவை அல்ல. இயேசுவை என்று நான் ஏற்றுக்கொண்டேனோ அன்னைக்கே இந்த 2 கைகளும் இயேசுவின் கைகளாக மாறிவிட்டன. இந்த கைகள் திருடாது, இந்த கைகள் கொள்ளையடிக்காது, இந்த கைகள் கள்ளப்புள்ளி எழுதாது, இந்த கைகள் டூப்ளிகேட் கையெழுத்தெல்லாம் போடாது. பிரியமானவர்களே, இந்த கைகள் சீட்டும் ஆடாது. சொன்னாராம், அந்த சாட்சி தாங்க அனல் பறக்கும் ஜீவியம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியதான் அந்த நபருடைய வாழ்க்கை தான். எப்படிப்பட்ட வாழ்க்கை? அனல் பறக்கும் அக்கினியின் ஞானஸ்நானம் பெற்ற ஜீவியம் என்பதில் சந்தேகம் கிடையாது. பெந்தேகோஸ்து நாளிலே பண்டிகைக்காக, ஃபெஸ்டிவல், பெந்தேகோஸ்து பண்டிகைக்காக யூதர்கள் கூடி வந்திருந்தார்கள். லட்சக்கணக்கானவங்க வந்திருந்தாங்க. அந்த சமயத்தில் ஃப்ரெஷ் ஃபயர், புத்துணர்வூட்டும் பரம அக்கினியாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்படி தானே? அவர் இறங்கினார். they gathered for festival and the spirit came as fire. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி கிறிஸ்தவத்திலையும் நிறைய பேர் பண்டிகை கிறிஸ்தவங்களாக தான் இருக்கிறோம். நிறைய பேர் பண்டிகை கிறிஸ்தவர்கள், ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸ். ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸ் ஹாவ் டு பிகம் ஃபயரி கிறிஸ்டியன்ஸ். பண்டிகை கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் அக்கினிமயமான அனல் பறக்கும் வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்களாக நாம் மாற வேண்டும். அனல் குன்றி இருக்கும் நம் வாழ்விலும் அக்கினியாகிய ஆவியானவர் இறங்கினால் வெற்றி சடங்காச்சாரங்கள் வெட்கப்பட்டு ஓடிவிடும். வெறுமையான கிறிஸ்தவ வாழ்வு வளமையான கிறிஸ்தவ வாழ்வாக மாறிவிடும். வரவேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே. இந்த பாடல் நம்ம பாட போகிறோம். சகோதரிகள் செல்வி குழுவினர் முன் வரும்படி உங்கள் அன்போடு அழைக்கிறேன். இந்த பாடலை ஜெபத்தோடு நம்ம கேட்போம். தேவன் நம்மோடு பேசுவாராக. இந்த பாடல் இந்த ஆராதனையின் நிறைவு பாடலாக இருக்கும். இந்த பாடலை புதிய பாடலாக கேட்கிறவர்கள் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுவாங்க.
அதை நல்ல கவனிங்க, இந்த பாடலை கற்றுக்கொள்ளுங்கள்.
நன்றாக பாடிய கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. பாடல் மட்டும் அழகு அல்ல, அதன்படி நம்முடைய வாழ்க்கை அழகாக மாற தேவன் தம்முடைய ஆவியானவர் கொண்டு நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு ஜெப குறிப்பு வந்திருக்கிறது சிஸ்டர் ரெக்ஸி ஃபேமிலி மூலமாக. ஒரு வாலிப தம்பி ரேயான், பேர் ரேயான், பேப்டிசம் எடுக்கும் பொழுது எலக்ட்ரிக்கல் ஷாக், மின்சார அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அந்த தம்பிக்காக ஜெபம்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவர்களுக்காக நம்ம ஜெபத்தில் நினைத்துக் கொள்வோம். யாவர் முழங்கால் படியிட்டு பயபக்தியாக ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த தகப்பனே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளில் நாங்கள் எல்லாருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தாவினுடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்கும்படி எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆண்டவர் எங்களுக்கு தம்முடைய திருவார்த்தையின் மூலமாக வேண்டிய பாடங்களை தருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அக்கினியாய் ஆவியானவர் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்பதை நாங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். தகப்பனே, எங்களிடத்திலே களிம்பு இருக்கிறது, உம்மிடத்திலே களிக்கம் இருக்கிறது. எங்களிடத்திலே சுயம் ஈயம் இருக்கிறது. ஆண்டவரே, உம்மிடத்திலே தெய்வீக ஆற்றலாகிய ஆவியானுடைய பலன் இருக்கிறது. ஆவியை பெறும்பொழுது நாங்கள் பலனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுவோம், வல்லமையும் சத்துவமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழுவோம் என்ற ஒரு பாடத்தை நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, 6000 ஆண்டுகால பாவ பலவீனம் எங்களிடத்தில் இருக்கிறது. அந்த பலவீனங்களின் வெளிப்பாடு தான் எங்களிடத்தில் காணப்படக்கூடிய பலவிதமான கொப்புகள், கிளைகள் ஆகிய பாவங்கள். ஆண்டவரே, இன்றே இப்பொழுதே இந்த நாட்களிலேயே ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் நாங்கள் பரம அக்கினினால் சுத்திகரிக்கப்பட்டு சுடர்விடும் ஒரு வாழ்க்கை உள்ளவர்களாய் கத்திரங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவன் சொல்லும் பொழுது, ஆவியானவர் எங்களுக்கு சத்தியங்களை வெளிப்படுத்தும் பொழுது காரியங்கள் எப்படி இருக்கிறதா என்று ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவமுள்ள இருதயத்தை எங்கள் எல்லாருக்கும் தாரும். ஆண்டவரே, வரவேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே, பாவத்தினால் நாங்கள் மருவி போகிறோம், தடுமாறி விழுகிறோம். ஆண்டவரே, எங்களை எடுத்து நிறுத்தும், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை பரிசுத்தப்படுத்தும், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக எங்களை மாற்றுங்க பிதாவே. இந்த நாளிலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நினைக்கிறோம், ரேயானுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஞானஸ்நானம் பெறும்பொழுது எலக்ட்ரிக் ஷாக் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மகனுக்கு ஆண்டவர் நல்ல சுகம் விடுதலையை தேவன் தருவீராக. நிதின்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காதில் பிரச்சனையோடு இருக்கிற அந்த மகனை ஆண்டவர் தொடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க. ஜெபிக்க விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்ட அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் இறங்கி அதிசயம் செய்யும்படியாய் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, 10th +2 நல்ல ரிசல்ட் தேவன் கொடுத்தீர். இந்த கல்வி ஆண்டிலும் தொடர்ந்து எங்களுடைய எல்லா பள்ளிக்கூடங்களையும் ஆண்டவருக்கு பிரியமாக வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சில தேமாவுக்கு ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு நல்ல பூர்ண சுகம் விடுதலையை தேவன் தருவீராக. ஆண்டவரே, நம்முடைய பாதப்படியில் ஒப்புக் கொடுக்குறோம். எல்லா ஊழியங்களையும் இந்த சபையின் மூலமாக நடக்கிற சகல ஊழியங்களிலும் ஆண்டவரே, அயனார்குளம் பகுதியில், கீழ்மதிகட்டான் பகுதியில் மற்றும் வர்ச்சியூர் பகுதியில் இப்படி நடக்கிற எல்லா ஊழியங்களிலும் தேவ கிருபை இருக்கட்டும். தொடர்ந்து ஆண்டவரே, எங்கும் பரவி உம்முடைய சத்தியத்தை பரம்பச் செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை பயன்படுத்தும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்து அனுப்புங்க. உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய சத்திய வார்த்தை என்ற அக்கினியினால் இருதயம் கொழுந்து விட்டு எரியக்கூடியவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல தேவரே கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் முடிவுகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழி நடத்தல நம்ம எல்லாரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.